ஹாய்ங்க. காலை வணக்கம். எங்க கும்பலா கிளம்பிட்டோன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி எங்க ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, அத்தனூரம் கோயில்னு. அங்க வாக்கு கேட்கறதுக்காக எங்க ஆத்துக்காரம்மா போகணும் அப்படின்றதாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சக்தி வாய்ந்த கோயில். ரொம்ப அந்த அளவுக்கு ஃபேமஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல கோயில். பட் எங்க பகுதியில ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுமாங்க வாக்கு கேட்கறதுக்கு. இங்கே நம்ம கோயிலில் வைக்கிறதுமே பூவாக்குன்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இந்த கோவில் பழமையாக இருக்கும். அங்கே இருக்கிற மரமும் சரி, நிறைய பேர் வேண்டிட்டு வாக்கும் கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இந்த பூவாக்கு எப்படிலாம் வைக்கிறாங்கன்றதை நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வழியாக ஹைவே ஏறியாச்சுங்க. ஹைவே ஏறினதுக்கப்புறமா பேக்கரியில் ஒரு டீயை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி ஒரு வர டீ ஆர்டர் பண்ணிட்டோம். டீ வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு வர டீயை போட்டு அது கூட சேர்ந்து ஒரு வீடியோவையும் போட்டுட்டு ஓகே டைம் ஆச்சு, நாம் ஒரு 8:30க்குள்ளே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டோம். என் ராத்கரமாக ஏகப்பட்ட ஸ்டடி பேசுவாங்க. அவங்ககிட்ட மாட்டிட்டு இவன் படுற பாட பாருங்களேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன்க்கா, தயவுசெய்து விடுங்கக்கா என்னையா. நீ ஒன்றும் நம்ப வேண்டாம் போ. நேரு இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர்ஸ் இருக்கும், அதில் ஆமாம். ஒரு வழியாக அம்மனியோட எஸ்டிடி கேட்டுக்கிட்டே அப்படியே மயிலம்பாடி ரீச் ஆயாச்சுங்க. இப்போ மயிலம்பாடி வந்ததுக்கப்புறமா இந்த ஹை ஸ்கூல் தாண்டி நேராக வந்தீங்கன்னா ரைட் எடுக்கணும் பழனியாண்டவர் கோயில்கிட்ட. இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு. இதுலேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா ஒரு கிலோமீட்டர் போனோம்னா திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கணும். நாம் இங்கே நிறுத்தி கோயிலுக்கு பழந்தேங்காய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் ஏற்றி ஓரங்கட்டி நிறுத்திட்டு பழந்தேங்காய் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. போய் நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு வண்டி மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பாதையாக தான் இருக்கும். பட் தார் ரோடு கம்ப்ளீட்டாக. இதிலேருந்து நாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த கோயில் வரும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு 200லேருந்து 250 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயில். எத்தனையோ டைம் இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு வாக்கு கேட்டாங்க. வேறு கட்டடம் எழுப்பி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அது வாக்கு சொல்லவே இல்லை. நான் இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாமி சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஊர் மக்களும் அப்படியே இப்போ இருக்கிற மாதிரியே கோயிலை வழிபட்டுட்டு வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுயம்பா உருவான ஒரு கல்வீடம் மாதிரி தான் அத்தனூரம்மன் ஒன்று இதில் இருக்கும். அதுக்கு 2 காவல் முனி முன்னாடி இருக்கும். நம்ம இப்போ கிட்டத்தட்ட கோவில்கிட்ட வந்துட்டோம். 2 பக்கமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு, வாழை, நிலக்கடலை இங்கே நிறைய பயிரிடுறாங்க. அதுபோக வாக்கு இங்கே எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அத்தனூரம்மனோட பீடத்து மேலே பூவை வச்சுருவாங்க. அதிலிருந்து நாம் வேண்டிக்கிட்டு வாக்கு கேட்கும்போது ஒரு பூ விழுந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 2 பூ 3 பூவோ அல்லது குத்தோடு தள்ளிடுச்சுன்னா அது சரி வராது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு நம்பிக்கை. அது மேக்ஸிமம் நடந்தும் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான் நிறைய பேர் இன்னமும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் இங்கே கேட்டு ஒரு நம்பிக்கையாக பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நம்ம கோயில் வந்துட்டோம். என்னென்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. இதுதானுங்க நம்ம அத்தனூரம்மன் கோவில். கரெக்டாக இப்போ தான் நம்ம உள்ளே வண்டி நிறுத்திட்டு போகிறோம். வீட்டில் இருந்து அம்மாவும் வந்துட்டாங்க. எங்கள் ஆத்துக்கார அம்மாவும் இப்போ தான் உள்ளே கூட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நீ பூஜைக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க பொங்கல் வச்சு. இதுதான் அத்தனூரம்மன் கோவிலோட ஒரு சின்ன வியூ. மற்ற அடுத்தடுத்து எப்படி வாக்கு கேட்குறாங்க, பூ வாக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ அந்த வாக்கு கேட்குறதுக்கு பூ ரெடி பண்ணி அவங்க அந்த பீடத்தோட இதில் வச்சு அதுக்கு மேலே அவங்க உதிரி பூக்கள் இருக்குது இல்லைங்களா, உதிரி பூக்கள்லாம் மேலே வச்சு வாக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அவர் உதிரி பூ எடுக்கிறார் இல்லையா, அது அந்த பூவை சிம்மாடு மாதிரி அந்த சுவாமியோட பீடத்து மேலே வச்சு வாக்கு கேட்பாங்க. இனி அடுத்தடுத்து அது வரது என்னன்னு நீங்களே பாருங்கள்.
சொல்லமா தாயே பிராசக்தி எத்தனோரமா எல்லாம் கூடிய புலனாய் சொல்ல பார்வதி பரமேஸ்வரி சொல்லம்பால். ஆச்சுங்க. சொல்லமா தாயே பிராசக்தி எத்தனோரமா இதுதாங்க எங்கள் கோயிலோட வாக்கு கேட்குறதும் வழிபாட்டு முறையும். நான் ஒரு விஷயத்துக்காக தான் திருப்பூர்லேருந்து வாக்கு கேட்குறக்காக வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப அருமையாகவே சொல்லியிருந்தது. ஸோ சந்தோஷமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அது போக உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்களோ அல்லது ரொம்ப நாள் வந்து இழுபறியாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் வாக்கு கேட்கணும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து மனசார வேண்டி வாக்கு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நானும் முதல் முறையாக இவ்வளோ பெரிய வீடியோ எடுக்கிறேங்க, லென்த் வீடியோ. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய உரை இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பேஜை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.